வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நம்ம வெந்தயம் பாசிப்பருப்பு வச்சு ஒரு பொங்கல் பண்ணுவோம். அதில் இந்த சின்ன கப்பில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துட்டுருக்கேன். இப்போது அரை கப் வெந்தயம், இல்லை அரை கப் வெந்தயம், அரை கப் பாசிப்பருப்பு. இது போட்டால் அரிசி ஒரு கப்பு, பாசிப்பருப்பு வெந்தயம் சேர்ந்து ஒரு கப்பு. இதை நம்ம களைஞ்சி எடுத்துன்னு வர்றேன். போட்டுட்டு இப்போ இதுக்கு தேவை உப்பை போட்டுடலாம். உப்பை போட்டுட்டு இப்போ இது நம்ம இந்த சின்ன கப்பில் ஒரு கப் நம்ம அரிசி, ஒரு கப் பாசிப்பருப்பு வெந்தயம் சேர்ந்து ஒரு கப்பு. அது இந்த கப்பில் ஒரு கப் ரெண்டு எல்லாம் பருப்பு அரிசி எல்லாம் சேர்ந்து வருது. இதில் நம்ம 5 கப் தண்ணி விடுவோம். ஏன்னா கொஞ்சம் குழைய வேணும்னு வைக்கிறேன். நீங்கள் இதாக வேணாக்கா எப்படி நீங்கள் அரிசி தண்ணி விடுறீங்களோ அந்த மாதிரி விட்டுக்கலாம். இப்போ ரெண்டு கப் விட்டுருக்கேன், இன்னும் 3 கப் விட்டுடலாம். இது தேங்காய் பால் 3வது கப்பு, 4, 5 கப். நான் நல்லா குழைவாக வேணும் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் அரிசி இந்த மாதிரி பார்த்து விட்டுருங்க. இப்போ இதை ப்ரெஷர் குக் பண்ணி ஒரு 4-5 விசில் விட்டு எடுக்கலாம். நம்ம இப்போ மூடி நம்ம விசில் வெயிட்டை போட்டுட்டு ஒரு 5 விசில் வந்தாட்டு எடுக்கலாம். அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நம்ம இதுக்கு ஒன்றும் தாளிச்சு கொட்டலாம் அவசியம் இல்லை. வேணுன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு நம்ம தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் இப்போ தேங்காய் பால் விடாமல் முதல்ல சாத்தையும் அரிசி பருப்பு வெந்தயத்தை வேக விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட தேங்காய் பால் விட்டு கலந்து கெட்டி தேங்காய் பாலாக கொஞ்சமாக விட்டு கலந்து அப்படியும் பண்ணலாம். நீங்கள் நான் இப்போ மொத்தமாக விட்டு வேக விட்டுருக்கேன். நீங்கள் அதை மாதிரியும் பண்ணலாம். செஞ்சு பாருங்கள். இப்போது ஆரோக்கியமான வித்தியாசமான வெந்தயம் பாசிப்பருப்பு போட்ட பொங்கல் ரெடி. இப்போ நான் தேங்காய் சட்னியும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் நான் வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது இஷ்டமோ தொட்டுன்னு சாப்பிட்லாம். இது வயிற்றுக்கு அவ்வளோ நல்லது. நான் ஏற்கனவே ஒரு செஞ்சு பார்த்தேன். நான் வயிற்று நைட்டு தான் சாப்பிட்டோம். நல்லா இருந்தது. அதனால சரி நம்ம வீடியோவில் எடுத்து போடலான்னு இப்போ நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அன்றைக்கி நான் செஞ்சப்போ நான் என்ன பண்ணேன்னா அரிசி பருப்பு வெந்தயத்தை முதல்ல வேக விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை கப் தேங்காய் பால் கெட்டி பாலாக எடுத்து அதை கலந்தேன். நான் இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே தேங்காய் பால் கடைசியும் எடுத்துட்டேன். கடைசியும் எடுத்து அந்த மாதிரி விட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படின்னா செஞ்சு பாருங்கள். வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. நன்றி.